Hebron Ministries. இரண்டாவது காரியத்துக்கு நான் போறேன். Power to perform miracle. அற்புதம் செய்யும் வல்லமை. இந்த மிருகத்து இரண்டாவது என்ன செய்யும்? நிறைய இடங்கள்ல பிசாசு எங்க அற்புதம் செஞ்சான். ஆனா வர நாட்கள்ல எங்கு பார்த்தாலும் பிசாசுடைய அற்புதங்களை பார்ப்பீர்கள். நாம பண்றதுக்கு மேல தீர்க்க தரிசனங்கள், பயங்கரமான குறி சொல்கிற காரியங்கள், அதிகமான காரியங்கள் வருகிற நாட்களில் நடைபெறப் போகிறது. மக்கள் அங்கே ஓடுவார்கள். கிறிஸ்துவை அவர்கள் நினைக்க மாட்டார்கள். வேத வசனங்களை பார்ப்பதற்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. டெய்லி வாட்ஸ்அப், டெய்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதில் அவங்க மைண்ட் போறதுனால அவங்க வேத வசனங்களை படிக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு அற்புதம் செய்தால் அது வைரலா எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்கும். ஐயோ, அதை பார்த்து எல்லா மக்கள் ஓடி அதில் ஏமாறுவார்கள். பிசாசு கடைசி நாட்களில் பயங்கரமான அற்புதங்களை செய்வான். கேர்ஃபுல்லா இருங்க. வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை முத்தமிடுங்கள், வேதத்தை படியுங்கள். இந்த வேதம் உண்மை உள்ளது. திடீரென்று ஒரு ஆள் தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். திடீரென்று கள்ள போதகர்கள் எழும்புவார்கள், கள்ள ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். பணத்திற்காக எல்லாவற்றையும் செய்வார்கள். தயவு செய்து கேர்ஃபுல்லா இருங்க. 13ஆம் வசனத்தை கவனிங்க. அன்றியும் அது மனுஷனுடைய முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. இரண்டாவது, இந்த ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்றான்? வானத்திலிருந்து எலியா வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தான். அதுபோல வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வரத்தக்கதாய் அற்புதங்கள். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்குகிறது. ஆண்டவர் செய்த அற்புதத்தில் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை சரியான வழியிலே நடத்துகின்றார். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? அநேகரை மோசம் போக்குவான். ஹிடன் அஜெண்டா. நிறைய பேருக்கு ஹிடன் அஜெண்டா. நம்மோடு கூட பழகுவார்கள். அவர்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும் பாருங்க. எப்படியாவது கவுக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் மாற்ற வேண்டும். மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயம்பட்டு பிழைத்த மிருகத்திற்கும் சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிச்சு. அற்புதம் செய்ய ஆரம்பிச்ச உடனே இந்த பிசாசுக்கு அடுத்த ஆசை வந்து போச்சு. என்ன ஆசை வந்து போச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்ற ஆசை வந்து போச்சு. முதல்ல என்ன செய்கிறது? வானத்திலிருந்து அக்னியை வரவிக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கின்றோம். அங்கே நாதாப் அபியூ என்ன பண்றாங்க? அந்நிய அக்னியை கொண்டு வந்த பிறகு அவர்கள் தேவ சந்நிதியில் அக்னி அவர்களை பட்சித்து விடுகிறதை பார்க்கின்றோம். அப்போ அந்நிய தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் அது ஊழியக்காரர்களே செய்தாலும் கூட தேவன் என்ன செய்தார்? அவர்களை தண்டிக்கிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவரிடத்தில் காணப்படுகிறது பரிசுத்தம். அப்போ உடனே அவர்கள் தண்டித்து விடுகின்றதை பார்க்கின்றோம். இரண்டாவது பார்க்கும்பொழுது சோதம் குமாராவை பார்க்கின்றோம். சோதம் குமாரா அவர்களுக்கு அவங்க லோத்து அங்கே இருக்கிற இடங்கள்ல அவர்கள் தவறுகளை செய்த பொழுது, அந்த ஹோமோசெக்ஸ், ஹெட்ரோசெக்ஸ் சொல்லுவாங்க, எல்லா தவறுகளை செய்யும் பொழுது அந்த நகரத்தையே கந்தகம் அக்னியும் வருஷிக்க பண்ணி அந்த நகரத்தையே தேவன் அழித்து விடுகிறத பார்க்க முடிகிறது. நம்ம போகும்பொழுது நம்ம இஸ்ரேல் ட்ரிப்பில் அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல, இதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கிறத பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதுபோல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இந்த சல்ஃபரை வரவழைச்சு அதெல்லாம் அழிச்சது போல ஆண்டவர் தேவாதி தேவன் அநியாயம் நடக்கிற காரியங்களை அவர் அழித்து விடுகிறார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? அநியாயத்தை அதிகமாய் செய்வான். மூன்றாவது காரியம் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அகசிய ராஜா மாடியிலேருந்து விழுந்துடுறான். விழுந்த உடனே அப்பொழுது நான் உயிரோடு இருப்பானா பிழைப்பானான்னு சொல்லி எக்ரோனின் தேவனிடத்துல போகுங்கள்னு சொல்லிட்டு தன்னுடைய 50 ஊழியக்காரர்களை அனுப்புகிற சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அங்கே என்ன நடக்குது? அப்பொழுது எலியா சொல்லுவான், இங்கே தேவன் இல்லை என்றா, நீங்கள் இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா, நீங்கள் எக்ரோனுக்கு தேவனிடத்தில் போகிறீர்கள் என்று சொல்லி, இங்கே அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே என்று சொல்லி அவன் இதோ பாருங்கள் சொல்லி அக்னியை வரவழைச்சு அந்த 50 பேரையும் அவன் அழித்து போடுகிறதை பார்க்க முடியுது. எல்லாமே நன்மைக்காக நடக்கிற காரியங்களை பிசாசு என்ன பண்ணுகிறான்? தனக்கு சுய லாபத்திற்காக
அவன் தன்னையே அவன் மாற்றிக்கொள்கிற காரியங்களை நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். கடைசி நாட்களில் அற்புதங்களை கண்டு எங்கும் ஓடாதீர்கள். வேத வசனங்கள் தான் உங்களுக்கு அற்புதம். அவர்கள் அற்புதம் செய்வார்கள், இவர் அற்புதம் செய்வார்கள் என்று ஓடாதீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே என்று கேளுங்கள். உங்களை சுகப்படுத்துகிற தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். வேதாகமத்தில் ஆண்டவர் சொன்னார், 24ஆம் அதிகாரம், மத்திய 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசு ஸ்தலத்திலே நிற்க காணும் பொழுது. இந்த வசனங்களை பார்த்தீங்களா? இந்த வசனங்களை பார்த்தீங்களா? பரிசுத்த ஸ்தலத்துல என்ன பண்ணுவானா, விக்கிரகங்கள் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பாழாக்கிற விக்கிரகங்கள், பாழாக்கிற காரியங்கள். அப்ப பரிசு ஸ்தலத்துல அது உண்மையா ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் நிறைவேறுகிறத பார்க்கணும். அந்தியோகு எபிமேன்ஸ் என்ற ஒரு அரசன் என்ன பண்றான், கிங்கு ஜூபிட்டர் சிலையை எருசலேம் ஆலயத்தில் அவன் ஸ்தாபிக்கின்றான். ஸ்தாபிக்கும் பொழுது ஸ்தாபித்து அந்த பன்றிகளை அவன் பலி செலுத்துகின்றான். ஆண்டவர் சொல்றாரு, பாழாக்கு அருவருப்பு பரிசு ஸ்தலத்திலே வரும் என்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. பயங்கரமா அதை பார்த்து இஸ்ரவேலர்கள், யூத ஜனங்கள் மலைகளுக்கு ஓடி போகிறார்களாம். பயங்கரமான காரியமா இருக்கிறத பார்க்க முடியுது. அருமையான தேவ ஜனமே, வேத வசனத்திலே, வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் நமக்கு கொடுத்த நேரத்தில் நமக்கு கிடைச்ச அந்த தேவன் ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற தேவன். நீங்களும் நானும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டவருக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை ரட்சித்திற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை வேறுபிறத்திற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை அபிஷேகத்திற்காக நன்றி ஆண்டவரே, வேத வசனத்தை எங்கள் கரங்களிலே கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை படிங்க. காலையில் ஒரு முறை, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி 10 முறையாவது நீங்கள் வேத வசனங்களை படிக்க வேண்டும் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன். 10 முறை படித்தா கூட அவங்க புரிய போகிறதில்ல. இருந்தாலும் வேற என்ன பண்ணுறது, ஒரு 10 முறையாக பார்த்தா கொஞ்சமாவது புரியுமே. அதை கவனத்தோடு படிக்கும்போது நம்ம பண்ணுற வசனங்கள் எனக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பாரமாக தான் இருக்கு. ஏன் தெரியுமா, நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, வேதத்தை படிக்காதவங்களுக்கு புரியவே புரியாது. அதனால தான் நான் என் மெசேஜில் கொஞ்சம் கதை சொல்லுவேன், ஓமைகளை சொல்லுவேன், சில ஜோக்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் புரிந்து கொள்வதற்காக. நீங்கள் ஃபுல்லாக பைபிளே அவனுக்கு படித்தா காமிச்சோம்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஐயோ ஏன்டா இதை கேட்டோன்னு ஆயிடுவாங்க. நம்முடைய பிரசங்கத்தில் அநேக புதிய ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் தான் தேவ திட்டம். ஒவ்வொரு மெசேஜும் ஒரு காஸ்பலாக இருக்க வேண்டும். சரி, இது உங்களுக்காக கொடுக்க போடுகிற, விசுவாசிகளுக்கு கொடுக்க போடுற அருமையான சட்ட திட்டங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். அதனால தேவன் உங்களை ஆஸ்வதிக்க